மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சர்ச்சையில் சிக்கிய பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேத்கரின் தாய் விவசாயிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். நீட் தேர்வு முறைகேடு சர்ச்சைகளே இன்னும் ஓய்ந்தபாடில்லை. அதற்குள் ஆட்சியர்களை தேர்ந்தெடுக்கும் மத்திய பணியாளர் தேர்வாணையமும் பூஜா கேத்கர் எனும் பயிற்சி IAS அதிகாரியால் சர்ச்சை வளையத்திற்குள் சிக்கியுள்ளது. UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 821வது ரேங்க். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உதவி ஆட்சியராக பணி. பொறுப்பாக வேலைகளை கற்றுக்கொள்வார் பூஜா என நினைத்தால் அதுதான் இல்லை. ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலப்பற என்பதை போல தனி அறை, உதவியாளர், சொகுசு காருக்கு சைரன், மகாராஷ்டிர அரசு பெயர் பலகை, VIP நம்பர் பிளேட் என ஆட்சியராகும் முன்பே அதிகாரம் காட்ட துவங்கிய பூஜா மாற்றுத்திறனாளிகள் OBC வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை முறையாக பயன்படுத்தியதும் அம்பலமாகியுள்ளது. தனது ரேஷன் கார்டை தவறான முகவரி மூலம் பெற்று அதை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளி சான்றிதழையும் வாங்கியுள்ளாராம். பார்வை குறைபாடும் மூளைத்திறன் குறைபாடும் உள்ளதாக கூறி சான்று பெற்றுள்ளார். சரி, உண்மையாக இருந்தால் மருத்துவ பரிசோதனைக்கு வந்திருக்க வேண்டுமல்லவா? பரிசோதனைக்கே வராமல் 6 முறை தொடர்ந்து மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அல்வா கொடுத்துள்ளார் பூஜா. ஆனால் அவர் மருத்துவ படிப்பு சேர கல்லூரியில் சமர்ப்பித்த சான்றிதழில் தனக்கு எந்தவிதமான உடல்நல குறைபாடும் இல்லை என தெரிவித்திருப்பதை போன்ற மருத்துவ சான்றிதழ் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. முறைகேடுகள் தொடர்பாக மத்திய பணியாளர் அமைச்சகம் விசாரித்து வரும் நிலையில் பூஜாவின் ஒவ்வொரு தில்லாலங்கடி வேலைகளும் அம்பலமாகி வருகின்றன. பூஜாவும் வாஷிம் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டார். இது ஒரு புறம் இருக்க, பூஜாவின் தந்தை திலீப் கேத்கர் அரசு பணியில் இருந்தபோது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பல்வேறு இடங்களில் நிலங்களை வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. முல்ஷி தஹசீல் பகுதியில் 25 ஏக்கர் பரப்பில் நிலம் வாங்கியதாகவும் அருகில் இருந்த விவசாயிகளின் இடங்களையும் ஆக்கிரமிக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் பூஜா கேத்கரின் தாய் மனோரமா கேத்கர் கேங்ஸ்டரை போல கையில் துப்பாக்கி ஒன்றை வைத்துக் கொண்டு பவுன்சர்கள் புடைசூழ விவசாயிகளை மிரட்டிக் கொண்டிருப்பதை போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவியது. இதையடுத்து பூஜா கேத்கரின் பெற்றோர்களுக்கு எதிராக புனே போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருந்தனர். மனோரமாவையும் திலீப்பையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் ராய்கர் மாவட்டத்தில் வைத்து மனோரமாவை போலீசார் கைது செய்தனர். வருமானச் சான்றிதழ், மருத்துவச் சான்றிதழ் என முக்கியமான சான்றிதழ்களையே போலியாக வழங்கி பூஜா பணியில் சேர்ந்த நிலையில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் ஒருவருக்கு கூடவா இது போலி என தெரியாமல் இருந்திருக்கும்? அல்லது இதற்கெல்லாம் உதவி செய்தது யார் என்ற கேள்விகளுக்கான விடையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.